ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். என்னோட டே வந்து 26. நான் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா, எனக்கு அதிகமான எனர்ஜி என் உடம்புல தென்படுது. என்னால அத உணர முடியுது. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்பவே ஹைலி மோட்டிவேட்டடா கூடயும் ஒரு ஃபீல் இருக்கு. எந்த ஒரு குற்றுணர்ச்சி இல்லாம, ஏதோ புதுசா பொறந்த ஒரு சந்தோஷமான உணர்வு நிலையிலே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. நான் இன்னைக்கு அ ஜாபுக்காக இன்டர்வியூ போயிருந்தேன். நான் எப்பவுமே இன்டர்வியூ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது என்னோட சேலரி வந்து அவ்வளோக்கா கிடையாது. சேலரி மோர் தென் 20,000 25,000க்கு மேல எனக்கு கிடைக்காது. ஸோ அதிகபட்சம் எனக்கு வந்தது 28 தான். பட் இன்னைக்கு நான் போன இன்டர்வியூல நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸில எனக்கு இன்னைக்கு கிடைச்சது 47,000 எனக்கு ஜாப் ஆஃபர் ஆயிருக்கு. அது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு ஜாப் கிராக் பண்ண முடிஞ்சதுன்னா, அது நான் இன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னால மட்டும் தான். அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, நான் ஃபாலோ பண்ண செலிபஸி தான். நான் செலிபஸி ஃபாலோ பண்ண தான் என்னால நான் இன்டர்வியூ கிராக் பண்ற அளவுக்கு நான் எலிஜிபிளா நான் மாற முடிஞ்சது. பிகாஸ் ஏன்னா, என்னோட இன்டர்வியூல சில சினாரியோஸ் கேட்கப்படும். அந்த சினாரியோஸ்க்கு நான் கரெக்டான பதில் சொன்னா மட்டும் தான், நான் அங்க ஜாப் எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு ஜாப் கிடைக்காது, ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ நிறைய கம்பெனில நான் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறேன். பிகாஸ் ஆஃப் சில இடத்துல எனக்கு பிசிறு தட்டுறதுனால. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 ரவுண்ட் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, அங்கே எனக்கு 7 ரவுண்டு வச்சாங்க. ஸோ 7 ரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்லேருந்து மேனேஜர் வரைக்குமே, நான் எல்லா ரவுண்ட்லேயுமே என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பண்ணது போக, எனக்கே அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேலே நம்பிக்கை வர அளவுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த டே வந்து எனக்கு மாறுச்சு. ஏன்னா நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் எனக்கே தெரியுது, அவங்க எனக்கு ஓகே சொன்னா கூட நானே நான் பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்து அவங்களே எனக்கு ஓகே சொல்லிருவாங்க. அது எனக்கு உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க்ட்டா சொல்ல ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராகவும், தெளிவாகவும் இன்னைக்கு இருந்துச்சு. நான் இன்னைக்கு பேசின கான்வர்சேஷனும், அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஃபீட்பேக், சினாரியோஸ் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருந்துச்சு. அதே சமயம் நான் அந்த சினாரியோஸ் பாதி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே படிச்சிருக்காங்க. எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மாரி தருணத்தில அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அதிலேயே வந்துட்டு போதும்ன்னு பாதியிலே ஸ்டாப் பண்ணி, நீங்க நெக்ஸ்ட்டு சொல்லுங்கன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. எனக்குமே நான் சொல்றதில எனக்கு அவ்வளோ 100% கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள தெரிஞ்சுது. அத இன்னைக்கு நான் முழுசா உணரும்போது தான், என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு இன்னைக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ நாள் நான் சில விஷயத்துல என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு என்னால இதுவும் முடியும். ஸோ என்கிட்டயும் கெப்பாசிட்டி இருக்கு. விச் மீன்ஸ் நான் ஒழுங்கா சீமன் ரிட்டென்ஷன் செலிபஸி ஃபாலோ பண்ணியிருந்தா, என் லைஃப் முன்ன இருந்தத விட இன்னைக்கு எவ்வளவோ பெட்டரா மாறியிருக்கலாம். பட் அது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாதனால தான் நான் இன்னைக்கு ஓரளவு தெரியாதனால தான் நான் சில விஷயங்கள் என் லைஃப்ல நான் இழந்து வந்திருக்கிறேன். பட் இன்னைக்கு நான் ஓரளவு ஃபாலோ பண்ணி 26 டே வரப்பவே எனக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைச்சது. எனக்கு ரொம்பவே ஹேப்பியான ஒரு மூமெண்ட் தான். இது எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா கூட எனக்கு இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் அத தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். கண்டிப்பா நான் கொண்டும் போவேன். ஒரு அபானவ கைடன்ஸ் படி. ஸோ நான் செலிபஸி இவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண சொல்றது, நீங்க யாருன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ரோல் மாடலா காட்டும். ஸோ உங்களால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கே தெரியும். அதில் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டர்வியூல நான் கிராக் பண்ணது மட்டும் இல்லாம, என்னோட பழைய சேலரி பார்த்தீங்கன்னா 28 இருந்து 30க்குள்ள தான் எனக்குள்ள இருக்கும். ஆனா, இன்னைக்கு நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அதில அவங்க இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு கிடைச்ச சேலரி 47,000. அது மட்டும் இல்ல, அது கூட ரூ. 2,000 அலவன்ஸ் சேர்த்து 49,000 எனக்கு இன் ஹேண்ட்ல கையில கிடைக்கும். ஸோ எனக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான் என் லைஃப்ல. ஏன்னா இவ்வளோ குயிக்கா இவ்வளோ பெரிய ஹைக் எனக்கு கிடைச்சது இது முதல் தடவை. நான் இன்சென்டிவ் கூட இவ்வளோ பெருசா அடிச்சதில்ல. பட் எனக்கு ஹைக் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு மூலதனமா இருந்தது செலிபஸி மட்டும்தான். ஸோ இந்த செலிபஸியை நான் வாழ்க்கை பூரா கொண்டு போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னால இன்டர்வியூக்கு வந்தப்போ என் கூட உட்காந்துருந்த கொலீக்ஸ், அதாவது என் கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்க கூடயும்
என்னால் ஈஸியாக பழக முடிஞ்சுது. அவங்களுக்கு நான் சொல்லித்தர அளவுக்கு நான் அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே அது ஆச்சரியமாக விட்டுச்சு. என்கிட்ட சில டவுட் கேட்டாங்க. நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தது பார்த்துட்டு அவங்களே நான் குரூப் டிஸ்கஷனில் நான் பேசுகிறத பார்த்துட்டு என்கிட்டே சில டவுட்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொல்லித் தரும்போது எனக்கே நினச்ச ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. சொல்லப்போனால் இந்த டேவே இந்த ஒரு நாள் என்னுடைய ஒரு நாளாக நான் உணர முடிஞ்சுது. இன்றைக்கி இந்த டேயில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே நான் ஹாப்பியாகவே இருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் பூராவே இன்டர்வியூ போச்சு. ஸோ எல்லாத்துக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் நானும் ஸ்கோர் பண்ணி இந்த ஜாப் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது பை காட்ஸ் கிரேஸ் தான். அது மட்டும் இல்லை, நான் செலிபஸை ஃபாலோ பண்ணதும் நான் மட்டும்தான். இதுக்கு காரணம் நான் செலிபஸி கைடன்ஸ் நான் பிரபானாட்ட கேட்டதுனால மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. நான் தனியாக ஃபாலோ பண்ணியிருந்த கூடயும் இவ்வளோ சக்ஸஸ் எனக்கு பெருசாக கிடச்சிருக்குமான்னு தெரில. நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஆனால் நான் திரும்பி அதை ஃபெயில் தான் ஆனேனே தவிர எனக்கு அது எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பிரபானா சில கைடன்ஸ் எனக்கு பண்ணதுனால நான் சில விஷயங்கள் ஈஸியாக தாண்டி வர முடிஞ்சுது. நான் பான் விஷயத்தையுமே அட்ஜஸ்டையுமே அடக்க முடியாது. அது நமக்கு லைஃப்பில் வரதான் செய்யும். பட் அதையும் தாண்டி நீங்கள் அதை கடந்து வரக்கு ஒரு பாதை பிரபானா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதை நான் நிறைய விஷயம் என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணேன். அர்ஜஸ் வரும்போது அவர் சொன்ன சில ட்ரிக்ஸை நான் என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணேன். என்னால் இன்றைக்கி ஈஸியாக கடக்க முடிஞ்சுது. இன்னுமே என் பாடி ஹைலி மோட்டிவேட்டடாகவும் எனர்ஜியாகவும் தான் இருக்குது. எனக்கு அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிராக் பண்ண சந்தோஷம் எனக்கு இப்போ தூக்கம் கூடி வராமல் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீல் கொடுக்குது. இன்றைக்கி இந்த நாளை என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக செலிபஸி எனக்கு மாற்றி கொடுத்துருக்குது. அந்த செலிபஸி நல்லபடியாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்ததுக்கு பிரபானாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி பிரபானா. தேங்க்யூ டு ஆல்.